சிவராத்திரிக்கு அடுத்ததாக சிவ பூஜை செய்வதற்கு உகந்த காலமாக சொல்லக்கூடியது பிரதோஷ காலமாகுங்க. சிவபெருமானுக்குரிய அஷ்ட விரதங்களில் பிரதோஷ விரதம் ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்படுது. இந்த நாளில் நம்ம விரதம் இருந்து சிவன் கோவிலுக்கு சென்று நந்தியை வில்வம் அருகம்புல்லால் நம்ம அர்ச்சனை செய்ய வேணுங்க. நந்தியின் 2 கொம்புகளுக்கு இடையில நின்று சிவ தரிசனம் செஞ்சோம் அப்படின்னா பல மடங்கு புண்ணிய பலனானது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சிவபெருமானுக்குரிய இந்த அற்புதமான பிரதோஷம் பார்த்தீங்கன்னா 1/1/2026 வருதுங்க. அன்றைய நாளில் நம்ம என்ன செய்ய வேணும், யாரை எப்படி வழிபட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கும் என்பதை பற்றி தாங்க இந்த பதிவில் விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் சண்டையும் சச்சரவுமாக இருக்குதா, உங்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தமாகவே இருக்குதா, திருமண வரன் கைகூடுற மாதிரி தள்ளி கொண்டே போய்கொண்டு இருக்குதா, இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள், உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவபெருமான நம்ம பிரதோஷ நாளில் வழிபட்டுட்டு வந்தோம்னா நம்ம நினைத்த காரியங்கள் அத்தனையுமே நடக்கும் அப்படின்னு நம்பிக்கையை சொல்லப்படுது. தொடர்ந்து பிரதோஷ விரதம் இருக்கக்கூடியவங்களுக்கு முத்தி நிலையானது கிடைக்குமாங்க. வாழ்நாள் முழுவதும் பிரதோஷ விரதம் இருப்பவங்களுக்கு சிவலோக பதவி அது மட்டும் இல்லாத பிரவா நிலையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. சிவபெருமானுக்குரிய மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்றாக சொல்லக்கூடியது பிரதோஷ விரதமாகும். இந்த நாளில் நம்ம விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டோம்னா நம்ம செஞ்ச பாவங்கள் அனைத்துமே விலகிவிடுங்க, சகல விதமான நன்மைகளும் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அந்த வகையில் 2026 ஜனவரி, அதாவது 1/1/2026 முதல் பிரதோஷமானது வருதுங்க. இந்த பிரதோஷம் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமையில் வருது. அப்படிங்கிறதுனால இந்த பிரதோஷம் குருவாரா பிரதோஷம் அப்படின்னு அழைக்கப்படுது. வியாழக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம். இந்த பிரதோஷங்கிறதுனால சிவபெருமான் மட்டும் இல்லைங்க, நம்ம பார்வதி தேவி, முருகப்பெருமான், விநாயகர் போன்றோரை சேர்த்து நம்ம வழிபட்டோம்னா பல மடங்கு நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் சுக்லபட்சம் மற்றும் கிருஷ்ணபட்சத்தில் வரக்கூடிய திரியோதசி திதிகளை பிரதோஷ நாட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் விரதம் இருந்து சிவலிங்க அபிஷேகம், ருத்ர அபிஷேகம் செய்வது, சிவபெருமான நம்ம வழிபட்டோம்னா அனைத்து விதமான தீமைகளும் ஒழிந்து விடுங்க. நம்முடைய மனமானது மகிழ்ச்சி அடைங்க, நம்முடைய மனதிற்கு ஒரு அமைதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம செஞ்ச கர்ம வினைகள் தீர்ந்து விடுங்க. அற்புதமான குருவார பிரதோஷ நாளில் நம்ம குடும்பத்தோடு இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபட்டோம்னா சிவனின் அருளும் குரு பகவானுடைய அருளையும் பெற முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் குருவிற்கு தெய்வமான முருகப்பெருமானையும் இந்த நாளில் நம்ம வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகும். அன்றைய நாளில் பகல் முழுவதும் நம்ம உபவாசமாக இருந்து இரவு நேரத்தில் நம்ம சிவ தரிசனம் கண்ட பிறகுதாங்க நம்முடைய விரதத்தை நம்ம நிறைவு செய்து கொள்ள வேணும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா திரியோதசி திதி முடிவரையுமே 24 மணி நேரம் முடிந்த பிறகுதாங்க தங்களுடைய விரதத்தை நிறைவு செய்து கொள்வதை வழக்கமாகவே வச்சிருப்பாங்க. பிரதோஷ விரதம் வயது வித்தியாசமெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ஆண்கள் பெண்கள் யார் வேணும்னாலும் இந்த பிரதோஷ விரதத்தை கடைபிடிக்கலாங்க. இந்த நாளில் நடராஜரை வழிபடுவது சிலர் வழக்கமாகவே வச்சிருப்பாங்க. அசுரர்களை வென்று தேவர்களை சிவபெருமான் காத்த பொழுது அப்படிங்கிறதுனால எல்லோருடைய வாழ்க்கையிலுமே வெற்றிகளை பிரதோஷ விரதமானது அள்ளி கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் திருமணம் ஆகாதவங்க குருவார பிரதோஷ நாளில் விரதம் இருந்தாங்கன்னா சீக்கிரமாகவே அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணையானது அமையும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இந்த குருவார பிரதோஷ நாளில் நீங்கள் எப்படி விரதத்தை கடைபிடிக்க வேணும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் அதிகாலையில் எந்திரிச்சு குளித்து விட்டு ஒரு மணப்பலகையை எடுத்துக்கங்க. அதில் சிவ பெருமான் குடும்பத்தோடு இருக்கக்கூடிய படத்தை வைத்து நீங்கள் பூஜை செய்ய வேணுங்க. அதற்கு பிறகு நீங்கள் தீபமேற்றி மலர்கள் வைத்து இனிப்பு வகைகளில் ஏதாவது ஒன்றை நெய்வேத்தியமாக வைத்து வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. அன்றைய நாளில் நீங்கள் வில்வ இலைகளை பூஜைக்கு வைக்க வேணுங்க. இப்படி நீங்கள் செய்வதனால மிகப்பெரிய பலனானது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா சிவ நாமங்களை நீங்கள் அன்றைய நாளில் பாராயணம் செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. அதே போல் சிவபுராணம், திருவாசகம், லிங்க அஷ்டோத்திரம், கோளாறு பதிகம்,
திருநீற்று பதிகம் போன்றவற்றை நீங்கள் பாராயணம் செய்ய வேணுங்க. அதே போல் பால், தயிர், தேன், சர்க்கரை, நெய் போன்றவற்றை நீங்கள் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கலாங்க. அபிஷேகத்தின் போது கண்டிப்பாக நீங்கள் ஓம் நமச்சிவாயா என்ற நாமத்தை நீங்கள் உச்சரிக்க வேணும். பிரதோஷ நேரத்தில் மகா மிருத்யுஞ்சய மந்திரத்தை 108 முறை நீங்கள் பாராயணம் செய்வது பல வேண்டுதல்கள் உடனடியாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா திருமணமாகாத பெண்கள் இந்த விரதத்தை கடைபிடிச்சாங்கன்னா சீக்கிரமாகவே திருமணமானது நடைபெறுங்க. திருமண தடை இருக்கக்கூடிய ஆண்கள் நல்ல வாழ்க்கை துணை அமைய வேணும்னு சிவ மந்திரங்களை ஜெயித்தபடி பிரதோஷ விரதத்தை கடைபிடிக்க வேணுங்க. இப்படி செய்வதனால உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி, நிம்மதி, செல்வம் போன்றவைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, அந்த பிரச்சனையானது தீர்ந்து விடுங்க. வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பிரதோஷ நாளில் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன என்பதை நான் கொடுத்துருக்குறேன். இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிங்க, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுங்க. இந்த ஆண்டு புத்தாண்டானது வியாழக்கிழமை நாளில் பிறக்குதுங்க. இதன் நாளில் குரு பகவானை வழிபடுவதும் அவருடைய அருளை பெறுவதற்கு ஏற்ற நாளாகும். அறிவு, வேலை, மங்கள காரியங்கள் இவை அனைத்திற்குமே குருவாக இருக்கக்கூடியவர் குரு பகவான் தாங்க. குருவருளுடன் திருவருளும் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி குருவின் அருளையும் இறைவனுடைய அருளையும் ஒரே நாளில் பெறுவதற்கு மிகவும் ஏற்ற நாளாக சொல்லக்கூடியது இந்த குரு பிரதோஷம் ஆமாகுங்க. வியாழக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் குருவாரா பிரதோஷம் அப்படின்னு அழைக்கப்படுது. குருவாரம் என்று சொல்லக்கூடிய வியாழக்கிழமை பிரதோஷம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்பட்டிருக்குதுங்க. இந்த நாளில் மாலை நேரத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு நம்ம போக வேணுங்க. சிவபெருமான் மற்றும் நந்திய தேவரோடு நவ கிரகங்கள் இருக்கக்கூடிய குரு பகவான் கோஷ்டத்தில் இருக்கக்கூடிய குரு தட்சிணாமூர்த்தி முதலானவரை கண்ணார தரிசனம் செய்ய வேணுங்க. மனதார பிரார்த்தனை செய்ய வேணும். மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையான நேரம் பிரதோஷ நேரமாகுங்க. இந்த நேரத்தில் சிவாலயத்தில் இருக்கக்கூடிய நந்திய தேவருக்கு 16 வகையான அபிஷேகங்களானது நடைபெறுங்க. முடிஞ்சால் அதற்கு சந்தனம், தயிர், பால், திரவிய பொருட்கள், பன்னீர், தேன் போன்ற அபிஷேக பொருட்களை நாம் வாங்கி கொடுப்பது ரொம்பவே நல்லதுங்க. அதே போல் செவ்வரளி, வில்வம், அருகம்புல் கொண்டு நந்திய தேவருக்கு சாற்றி நம்ம குருவார பிரதோஷ நாளில் வழிபட வேணுங்க. மறக்காமல் சிவபெருமானையும் நம்ம தரிசனம் செய்ய வேணும். பிரதோஷ நாளில் விரதம் இருந்து பிரதோஷ பூஜையில் கலந்து கொண்டோம்னா அனைத்து விதமான துன்பங்களும் தீர்ந்து விடுங்க. தோஷங்கள் நீங்கி விடுங்க. திருமண தடைகள் போன்ற சுபகாரிய தடைகள் அனைத்துமே நீங்கிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே மாங்கல்ய பாக்கியமானது இருக்குங்க. இந்த நாளில் பிரதோஷ பூஜையோடு சேர்ந்து குரு பகவானுக்கு சிறப்பு பூஜைகளானது நடைபெறுங்க. இது தென்முக கடவுளான தட்சிணாமூர்த்திக்கு உகர்ந்த நாள் அப்படிங்கிறதுனால தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிறத்தில் வஸ்திரம் சாத்தி வழிபட்டோம்னா நாம் கல்வியில் சிறந்து விளங்கலாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த குருவார பிரதோஷ நாளில் குரு பகவானுக்கும் சிவபெருமானுக்கும் தும்பப்பூ மாலை சாற்றி வழிபட்டோம்னா 7 பிறவியில் செய்த தோஷங்கள் மற்றும் பாவங்களானது நீங்கிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் பிரம்மகத்தி தோஷம் போன்ற அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கிவிடும் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுது. இந்த பிரதோஷ நேரத்தில் பால் வாங்கி அபிஷேகத்துக்கு கொடுத்தோம்னா நோய் பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து விடுங்க. நீண்ட ஆயுளானது கிடைக்குங்க. தயிர் வாங்கி நம்ம அபிஷேகத்துக்கு கொடுத்தோம் அப்படின்னா தன லாபமானது உண்டாக்கும். தேன் வாங்கி நம்ம அபிஷேகத்துக்கு கொடுத்தோம்னா குரல் வளமானது நன்றாக இருக்குங்க. பழங்களை அபிஷேகத்துக்கு கொடுத்தோம்னா விளைச்சல் நன்றாக இருக்கும். பல மடங்கு விளைச்சலானது அமோகமாக இருக்குங்க. பஞ்சாமிர்தம் செஞ்சோம்னா செல்வ வளமானது பெருகுங்க. நெய் அபிஷேகம் செய்வதனால முத்தி பெரு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இளநீர் அபிஷேகம் செய்வதனால நல்ல மக்கள் பெறானது கிடைக்குங்க. நம்ம எண்ணெயில் அபிஷேகம் செஞ்சோம் அப்படின்னா சுகமான வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. சர்க்கரை அபிஷேகம் செய்வதனால எதிர்ப்புகள் அனைத்துமே விலகி விடுங்க. சந்தன அபிஷேகம் செஞ்சோம்னா சிறப்பான சக்திகள் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. பூக்களால் நம்ம அபிஷேகம் செய்வதனால தெய்வ தரிசனமானது கிடைக்குங்க. சிவபெருமான இந்த முறையில் நம்ம வழிபட வேணுங்க. குருவார பிரதோஷமான நாளை வரக்கூடிய குருவார பிரதோஷ நாளில் சிவபெருமானையும் நந்திய தேவரையும் குரு பகவானையும் நம்ம வணங்கி அவர்களுடைய அருளை நம்ம பரிபூர்ணமாக பெறலாங்க. நந்திய பகவான் சிவபெருமானின் வாகனமாகுவார்.
சிவனோடு இருக்கக்கூடியவரும் நந்திய பெருமான் தாங்க. சிவா என்பதற்கு மங்களம் என்று பொருளாகுமா, நந்தி என்பதற்கு ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடியவர் என்று பொருளாகுமாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் பிரதோஷ வழிபாட்டில் கலந்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.